ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சாதாரண மனிதர்களும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பற்றின முன் அனுபவம் இல்லாதவங்களும் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையில் வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்கி ஹோல்டிங்கில் வைக்கலாம். பங்குகளை தான் நாங்கள் ஸ்டாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை வந்து ரொம்ப எளிமையான முறையில் ஒரு சின்ன க்ளூவோடு வந்து இந்த வீடியோவில் வந்து தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் ஒரு மார்க்கெட்டை பற்றின ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் நல்ல நோக்கத்திலையும் வந்து நம்ம வீடியோக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸ் வந்து பார்த்துட்டு வாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி லைவ் அப்டேட் எல்லாமே வந்து மார்க்கெட் சம்பந்தமான நியூஸஸ் இந்த மாதிரி அப்டேட் எல்லாம் வந்து என்னுடைய டெலிகிராமில் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க ஃப்ரீயாகவே. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய மார்க்கெட் ரிசர்ச் குரூப் அப்படின்ற வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஈவினிங் சீசனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் தெரியும். ஸோ டுடே வந்து பார்த்தீங்கன்னா 8 PM கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 18 லட்சம் ஷேர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. எல்கே எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஈக்விட்டி ஸ்டாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்கே எக்யூப்மெண்ட்ஸ்ன்ற ஸ்டாக்கில் வந்து கிட்டத்தட்ட 96 crore வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களுடைய ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 18 லட்சம் ஷேர்ஸை வந்து இவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ ஷேர்ஸ் பாட் அட் அண்ட் ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 532ன்ற ரேஞ்சுக்குள்ள அவங்க வந்து இந்த ஷேர்ஸ் எல்லாமே பை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்னே நம்ம சொல்லலாம். ஸோ வாங்க எப்படி பார்க்கலாம் எப்படின்றத நான் பார்க்குறேன். இது எதுக்காகனா ஒரு பிகினர் வராங்கன்னா இந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் பை பண்ணணும். ஏன்னா எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாமலாம் வந்து பை பண்ண மாட்டாங்க. இந்த ஸ்டாக் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் ஃபியூச்சரில் அவங்க நல்லா தெரிஞ்சு தான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. இது வந்து நமக்கும் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுள் ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து கொடுக்குன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்து நான் பண்ணுறேன். இந்த நியூஸ் எல்லாமே வந்து என்னுடைய மார்க்கெட் ரிசர்ச் குரூப்பில் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாகவே வந்து டெய்லி பேசிஸில் நம்ம பிரான்ச்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்கே எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்ற இந்த ஈக்விட்டி ஸ்டாக்ஸில் வந்து இவங்க வந்து பை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் டேட் வந்து நான் தெளிவாக ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ கரெக்டாக வந்து ஜூலை வந்து 8ஆம் தேதி. ஸோ ஈவினிங்கில் வந்து இந்த 5:32 35 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணியிருக்காங்க. அப்போது நம்மளுடைய தாட் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இங்கே வந்து நடந்திருக்கு இப்போது. அப்போது நம்ம வந்து என்ன கெஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்குடைய பர்ஃபார்மன்ஸை நம்ம செக் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டாக்குடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம வந்து ஒன் டே கேண்டில் வந்து நம்ம அப்ளை வந்து பண்ணலாம். இப்போ ஒன் டே கேண்டில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து கரெக்டான ஒரு ரேஞ்சில் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு பங்கு வந்து வாங்குறோம் அப்படின்னா அது வந்து சப்போஸ் நஷ்டத்தில் போச்சுன்னா அது எப்படி ஆவரேஜ் பண்ணுறதுன்றதை நான் ஷார்ட்டாக சொல்லித்தரேன் பாருங்க இந்த வீடியோவில். ஸோ எல்கே எக்யூப்மெண்ட்ஸோட ஸ்டாக் வந்து இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இங்கே ஃபார்ம் ஆயிருக்குனாலே கண்டிப்பாக கொஞ்சம் வாலடைல் வந்து கொடுக்கும். இதனுடைய ப்ரீவியஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம வீக்லி கேண்டில் பார்க்கலாம். ஒரு வாரமும் அது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ எல்கே எக்யூப்மெண்ட்ஸ் ஓரளவுக்கு நல்ல ஒரு வாலடைல் கொடுத்து போய் தான் இருந்திருக்கு. ஸோ பாருங்க கண்டினியூஸாக வந்து அதனுடைய வளர்ச்சின்றது ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ஸோ வாவ் சூப்பர், நல்ல ஒரு ரேலி வந்து கொடுத்துருக்கான். ஸோ கண்டினியூஸாக வந்து 2020 மார்ச்சில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து வாங்கி சும்மா ஒரு 120 ரூபாயில் இருந்த ஸ்டாக்கு 100 ரூபாய் 120 ரூபாய் ரேஞ்சில் இருந்த ஸ்டாக்கு அப்படியே வந்து 120ன்னு வச்சுக்கலாம் 2020. ஸோ 2022 ஆகஸ்ட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்தில் 120 இருந்த ஸ்டாக் வந்து 550 வரையும் போயிருக்கு. அப்போ வருஷத்துக்கு ஒரு 100 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்குன்னே நம்ம சொல்லலாம். 2020 25 24 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 700 வரையும் போயிருக்கு. கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் இந்த ஸ்டாக் வந்து ஜம்ப் ஆயிருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சின்ன ஒரு ஃபால் வந்திருக்கு, கரெக்ஷன் ஆகிருக்கிறதுனால இவங்க இவ்வளோ பெரிய ஸ்டாக் வந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் இப்படி தான் நம்ம மார்க்கெட்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கணும். ஏன்னா நமக்கு பெரிய ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டான ஒரு சின்ன நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதனுடைய லாஸ்ட் 5 years பர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்திருக்கு. ஏன்னா வீக்லி கேண்டில் தான் நான் பார்க்குறேன். ஒரு ஸ்டாக் வந்து இந்த மாதிரி தெளிவாக அனலைசிஸ் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், சரி ஓகே இப்போ ஒரு நியூஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன். சரிங்களா? இந்த நியூஸ் வந்து எக்ஸாம்பிள் வந்து இந்த நியூஸ் இப்போ பார்த்தங்க அப்படின்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. அப்போது இந்த ஸ்டாக் வந்து ஆவரேஜாக வந்து ஒரு 530 இல்லை ஒரு 530 நீங்கள் பை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஸோ நான் லைன் வந்து ட்ரா பண்ணுறேன். 530 பை பண்ணுறீங்க, ஒரு 10 குவான்டிட்டி வந்து பை பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ஸ்டாக் வந்து இதனுடைய கரண்ட் சப்போர்ட் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 440. ஓகேங்களா? 530 இருந்து சரி ஓகே 430 கூட வச்சுக்கலாம். நம்ம கரெக்டாக வந்து ஒரு 100 பாயிண்ட் நம்ம டிஃப்ரென்ஸ் வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து இங்கே ஒரு சப்போர்ட் லெவலை வந்து நம்ம ட்ராப் பண்ணிட்டோம்.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து இன்னொரு 330 ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட் வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து 230 இந்த ரேஞ்சில் வந்து ஒரு சப்போர்ட் வச்சுக்கலாம். இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அது எப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்டாக் வந்து நம்ம பை பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து ஏன்னா இவ்வளோ பேர் கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ கோடி அப்டேட் பண்ணியிருக்காங்க, 96 crore வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், 530 ரேஞ்சில் வந்து நம்ம ஆவரேஜாக வந்து ஒரு 10 குவான்டிட்டி பை பண்ணுறோன்னு வச்சுக்கலாம் சிம்பிளாக. இப்போ 10 குவான்டிட்டி பை பண்ணிட்டு நம்ம விட்டுறோம், ஏன்னா இது வந்து வீக்லி கேண்டில் சரிங்களா. அப்போ விட்டுறோம் அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து பொறுமையாக முன்ன பின்ன போயிட்டு மார்க்கெட் வந்து மேலே போச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு 630-100 பாயிண்ட் வந்தால் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். அவ்வளோதான், அதுக்கு மேலே ஆசை வேண்டாம். ஸோ புக் பண்ணிடலாம். நீங்கள் அது ஹோல்டிங் வைக்கிறது உங்கள் விருப்பம். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த கால் வந்து சடனாக மார்க்கெட் இங்கே ஃபால் ஆகிடுச்சு 430க்கு வந்துருச்சு இந்த பாட்டமில் அப்படின்னா இது ஓரளவுக்கான ஒரு சப்போர்ட் லெவல். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பை பண்ணிட்டோம், 100 பாயிண்ட் லாஸில் போயிட்டுருக்கு. இப்போ 10 குவான்டிட்டி இங்கே பை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து 100 பாயிண்ட்னா எவ்வளோ ஆச்சு, உங்களுக்கு 1000 ரூபாய் இங்கே லாஸில் போயிட்டு இருக்கும்போது இங்கே வந்து 430ல் 20 குவான்டிட்டியாக இங்கே பை பண்ணணும். எவ்வளோ, 430 ப்ரைஸில் 20 குவான்டிட்டியாக நீங்கள் பை பண்ணணும். அப்படி பை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த கால் வந்து 430லேருந்து இங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட் ஹை வந்தாலே உங்களுக்கு மொத்த லாஸுமே ரிகவர் ஆகிடும். அதே என்ட்ரி பாயிண்ட்டுக்கு வந்ததுன்னா உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு 1000 ரூபாய் ப்ராஃபிட்டில் வந்து கரெக்டாக ஸ்டாப் ஆகும். உங்கள் என்ட்ரி பாயிண்ட்டுக்கே ரிட்டர்ன் வந்தால் கூட 1000 ரூபாய் ப்ராஃபிட் நமக்கு கிடைச்சிரும். சப்போஸ் மார்க்கெட் வந்து இப்போ இங்கே 10 குவான்டிட்டி பை பண்ணியிருக்கீங்க, லாஸ்ட்டில் போகும்போது 20 குவான்டிட்டி இங்கே பை ஆவரேஜ் பண்ணிட்டீங்க. சப்போஸ் இன்னும் இங்கே கீழே இறங்குது அப்படின்னா இன்னொரு 100 பாயிண்ட் கீழே தள்ளி இங்கே வந்து இங்கே 20 பை பண்ணியிருக்கீங்கன்னா இங்கே 40 குவான்டிட்டியாக பை பண்ணணும். ஸோ இங்கே 40 குவான்டிட்டி பை பண்ணிட்டீங்க அப்படின்னா இது இங்கிருந்து ஒரு 50 பாயிண்ட் மேலே வந்தாலே உங்களுக்கு மொத்த லாஸும் ஓரளவுக்கு ரிகவர் ஆகிடும். அதுக்கப்புறம் மேலே வர உங்களுக்கு எல்லாமே ப்ராஃபிட் தான். உங்கள் என்ட்ரி பாயிண்ட் வரணும் அவசியமே கிடையாது. ஸோ 50%லேயே உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும். ஸோ இது வந்து அருமையான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆனால் இது வந்து ஒரே நாளில் இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நாளைக்கு ரிட்டர்ன் வரும்ன்ற ஸ்டாக்கெல்லாம் கிடையாது இது கான்செப்ட். இது வந்து எப்படி பண்ணாலும் உங்களுடைய கேபிட்டலை சேஃபாக வச்சுக்கும். ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இங்கே ஒரு 10 குவான்டிட்டி, இங்கே ஒரு 20 குவான்டிட்டி, இங்கே ஒரு 40 குவான்டிட்டி, இங்கே ஒரு 80 குவான்டிட்டி இங்கே பை பண்ணுறோம், அப்படியே ஒரு டபுளாக பண்ணிட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த லாஸ்ட் குவான்டிட்டி வந்து இங்கே வந்து நம்ம பை பண்ணுறோன்னா இதுக்கான மொத்த மார்ஜின் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மார்ஜினை அலோகேட் பண்ணிடணும், அந்த ஸ்டாக்குன்னு அலோகேட் பண்ணிடணும். இல்லைனா ஒரு 50% வந்து அலோகேட் பண்ணிடணும். புரியுதுங்களா. அப்போது இந்த ஸ்டாக் வந்து ஒரு 10 குவான்டிட்டி வந்து நம்ம பை பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். சிம்பிளாக நான் ஒரு லாஜிக் போடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 குவான்டிட்டி இங்கே வந்து பை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு மார்ஜின் 1000 ரூபாய் தான் தேவைப்படுது. அப்போது இதே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு திருப்பி வந்து ஒரு 20 குவான்டிட்டி நான் பை பண்ணுறேன். அப்போ இங்கே வந்து 2000 ரூபாய் தேவைப்படுது. அப்போ ஆவரேஜாக வந்து ஒரு 100 குவான்டிட்டி வந்து இங்கே பை பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட கேபிட்டல் இருந்ததுன்னா வெறும் 10,000 ரூபாய் இருந்தாலே போதுங்க. ஸோ இந்த 3வது லெவல் வரைக்கும் நீங்கள் ட்ரேட் வந்து பண்ணிடலாம். ஏன்னா இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 20, 30 ஆச்சுங்களா, இங்கே ஒரு 40, 30, 40, 70 ஆச்சுங்களா. ஸோ இங்கே 70க்கே வந்து பார்த்தீங்கன்னா 7000 ரூபாய் தான் மார்ஜின். 3வது ஆவரேஜுக்கே வந்து உங்களுக்கு 7000 ரூபாய் தான் மார்ஜின் தேவைப்படுது. பட் அவ்வளோலாம் உடனே எல்லாம் போயிடாது, அதுதான் விஷயமே. புரியுதுங்களா. எடுத்த உடனே ஆவரேஜ் பண்ண அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா நான் வச்சுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டில், ஒரு கேண்டிலும் ஒரு வாரம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண கேண்டில் இது. ஸோ இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக அனலிசிஸ் வந்து பண்ணுங்கள். இந்த ஸ்டாக் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ண பார்த்தீங்களா, இந்த ஸ்டாக் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்றதை இந்த நியூஸை நோட் பண்ணிக்கோங்க. நான் டேட் டைம் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ அடுத்த வந்து ஒரு மாதத்தில் இந்த ஸ்டாக் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மந்த்லேயே இந்த ஸ்டாக் வந்து ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ மந்த்லி கேண்டில் வச்சு பார்க்கலாமா, ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஸ்டாக் ஆக்சுவலாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏன்னா எப்பயுமே ஒரு ஸ்டாக் நல்ல ரேலி ஆகக்கூடிய ஸ்டாக் பெரிய கரெக்ஷன் வருது அப்படின்னா அப்போ அங்கே பை பண்ணால் நம்மளுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும்ன்றது ட்ரேடர்ஸுடைய ஒரு கணிப்பு. புரியுதுங்களா. நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சவங்க தயவு செய்து எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காம அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.